ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 7/3/2024 கருணியா ப்ளஸ் KN 512க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட் படி தான் நண்பா ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமைனால நம்ம வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை நம்மளுக்கு 699 ரிசல்ட். அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 554. அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா 857. அதுக்கு முந்தின வியாழன் நம்மளுக்கு 959 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டோட நம்ம ஏபி போர்டை கூட்ட போகிறோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஒரு 4-5 ட்ரா கொண்டு வந்திருக்கேன். 955 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 5 இருக்குது. 5 நம்ம ஏபி போர்டோட கூட்ட போகிறோம். இதில் ஏபி போர்டு 95. ஸோ இந்த 95ஓட நம்ம 5 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் 5 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 5 கூட்டினோம்னா 4. இங்கே 5ஓட 5 கூட்டினோம்னா 0. அப்போது 4 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 4 அல்லது 0. இப்போ இந்த 955க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 570 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம சி போர்டோட ஏபி போர்டை ஆட் பண்ணுறோம். இப்போ 570க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 570 இதில் நம்ம எடுக்க போகிறது 0. இதை நம்ம 57ஓட கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் 0 and 0. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 0 கூட்டினோம்னா 5, 7ஓட 0 கூட்டினோம்னா 7. அப்போது 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 570க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 570க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 959 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு பாஸ் கிடையாது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ். ஸோ கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் சி போர்டா அல்லது ஆல் போர்டான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டில் நம்மளுக்கு ஆல் போர்டு ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 959க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதோட நம்ம 95 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ளஸ் 9 and 5. 95ஓட நம்ம 9 கூட்ட போகிறோம் நண்பா. சாரி. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 9 கூட்டும்போது 8. இங்கே 9ஓட 5 கூட்டும்போது 4. 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு நண்பா இந்த 959. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு இது ஏ போர்டு. ஸோ இந்த இடம் நம்ம 3ஆவதாக பார்த்துருக்கோம். இது நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. 4 இங்கே 9ஓட 9 கூட்டினா 18க்கு 8. ஓகே. ஸோ இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவில் நம்மளுக்கு CBAன்னு சொல்லிட்டு ஏபிசி போர்டு அப்படியே தலைகுத்துற வந்திருக்கு நண்பா. இப்போ நம்ம 857க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதோட நம்ம 85 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 7 and 7. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டும்போது 5. இங்கே 8ஓட இங்கே 7ஓட 5 கூட்டும்போது நம்மளுக்கு 2. 5 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 2. இப்போ நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 554 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு
ஏபி போர்டு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. இப்போ 554க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா, தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, எல்லாமே மெத்தட் படி தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 554க்கு பார்த்தலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 4, இதோட நம்ம +55. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, இங்கேயே 5ஓட 4 கூட்டினா 9. அப்போ 9 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. இந்த 554க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 99 மட்டும் நம்மளுக்கு இந்த 554க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 699 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99 அப்படியே கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி, இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி பழையபடி நம்மளுக்கு சி போர்டு உருவாயிருக்கு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முந்தின ட்ராக்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு போர்டு மாறி மாறி இருந்திருந்தாலும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து பிசி கிடச்சிருக்கு. அதுக்கு முந்தின ட்ரா நம்மளுக்கு வந்து ஏபி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு சி போர்டு வரும் தான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். இந்த 699 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதில் நம்ம எடுக்க போகிறது 9, இதோட நம்ம 6 கூட்ட போகிறோம். அதாவது +9 and 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 9ஓட 9 கூட்டினோம்னா 8, 5. ஓகே, 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 699க்கு அப்புறம் கிடச்சிருக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு. அல்லது ஆல் 5 அல்லது 8. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க நண்பா. இந்த ட்ராவை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 8 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 8, 5 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டெய்லி சி போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு நம்பர். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 7/3/2024 கருண்யா ப்ளஸ் கேஎன் 512க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.